குட் ஈவினிங் ராஷ்டிர பாஷா ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் கிலோனா போயமோட சாராஞ்ச் ஷார்ட் ஃபார்ம் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப சிம்பிளான ஒரு போயம் இது. வாங்க பார்க்கலாம். கவி परिचय इस कविता के रचिता श्या रामचरण खुद है. आपका जन्म 1895 में चिरगांव में हुआ. आप राष्ट्रकवि मैथिली चरण गुप्त के அனூஜ் ஹைன். ஸோ கவியை பற்றி ஒரு 3 பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கோம். அனூஜ் அப்படின்னா தம்பின்னு அர்த்தம். இவர் மைதிலி சரண் குப்த் பஞ்சவட்டி அப்படி எழுதின அந்த ஃபேமஸான கதை எழுதின ஒரு ஆத்தர். அவரோட தம்பி இவர். சாராஞ்ச் இஸ் கவிதாமே பால் மனோவிஞ்ஞான். மண் அப்படின்னா மனசு, விஞ்ஞான்னா சயின்ஸு, பால்னா குழந்தைங்களோட சைக்காலஜியை பற்றி சுந்தர் பரிச்சை ஹே அழகாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு நல்லது கெட்டது, எது காஸ்ட்லி எது சீப்பு, அந்த மாதிரியான வினயம்லாம் இருக்காது. அவங்களுக்கு குழந்த மாதிரி மனசு வேணும் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. குழந்தைங்களுக்கு இருக்கிற மாதிரி தான் ஆசைப்பட தெரியும். ஸோ அந்த நல்லது கெட்டதெல்லாம் தெரியாது. அதை அழகாக இங்கே சொல்லியிருப்பாங்க. பச்சோங்கோ சோனா யாம். இது வரைக்கும் முடிச்சிட்டோமா? பச்சோங்கோ சோனா யா மிட்டி தோனே பராபர் ஹைன். குழந்தைங்களுக்கு சோனானா தங்கம், மிட்டினா மண். தங்கமோ மண்ணோ ரெண்டுமே ஒன்று தான். தங்கம் ரொம்ப காஸ்ட்லியானது, மண் ரொம்ப சீப்பானதுலாம் உங்களுக்கு தெரியாது. கவிதாமே ஏக் ராஜ்குமார். இந்த கவிதையில் ஒரு இளவரசன் இருக்கார். மிட்டிக்கே கிலோனா கேலியே ஹட் கர்த்தாக. ரோட்டில் குழந்தைங்க சில மண்ணால் ஆன பொம்மையோட விளையாண்டுட்டு இருப்பாங்க. இவன் அதை பார்த்து இந்த இளவரசனும் ஆசைப்படுறான். நெக்ஸ்ட்டு, राजकुमार राजमहल वापस आने की बात भी उस मिट्टी के खिलौना के लिए हट करता है. இந்த ராஜ்குமார் விளையாண்டுட்டு ராஜ்மஹால் அரண்மனைக்கு வாபஸ் ஆனே திரும்பி வந்துடுறாரு. அப்புறம் கூட பாத்னா பிறகு, அப்புறம் கூட அந்த மண்ணால் ஆன பொம்மை வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றான். மிட்டிக்கே கிலோனாசே அந்த அவங்க வேலைக்காரவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, தங்கத்தால் பொம்மையே இளவரசன்கிட்ட விளையாட இருக்குது. அதெல்லாம் எடுத்து கொடுத்துக்குறாங்க. அதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு அந்த மண்ணால் செஞ்ச பொம்மை தான் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றான். மிட்டிக்கே கிலோனா சே சோனிகா கிலோனா அச்சாஹே. மண்ணால் செய்யப்பட்ட பொம்மையை விட தங்கத்தால் செய்யப்பட்ட பொம்மை தான் நல்லாயிருக்கும், அது ரொம்ப காஸ்ட்லி, உங்ககிட்ட தான் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னால் கூட அவனுக்கு அது புரியலை. சிஸ் கிலோனே கே சாத் வக்கு பதுமே. எந்த பொம்மையை பதுனா வலி, அந்த வலியில் நான் விளையாண்டணும். வஹி கிலோனா சாகியே, அந்த பொம்மை தான் வேணும்னு அடம்பிடிக்கிறான். கியோங்கி உஸ்மே படா ஆனந்த் ஆத்தாக. ஏன்னா அதில் விளையாடும் போது தான் நிறைய சந்தோஷம் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்கிறான். கியோங்கி உசே மிட்டிக்கா வக்கு கிலோனா கி பசந்தஹா. ஏன் அவன் அப்படி கேட்குறான்னா, அவன்கிட்ட இருக்க பொம்மையோட அந்த மண் பொம்மை அவனுக்கு பிடிச்சிருச்சு, அதனால தான் இப்படி அடம்பிடிக்கிறான். பச்சோங்கா ஸ்வாப் படா விசித்திர ஹோத்தாக. சம்டைம்ஸ் குழந்தைங்களோட பிஹேவியர் ரொம்ப விசித்திரமாக இருக்கும். எங்கள் வீட்லேயே குட்டி பாப்பா இருக்குது. அது பொம்மை அது பாட்டு தனியாக தான் கிடக்கும். பக்கத்து வீட்டு குழந்தை எடுத்த உடனே அது நம்ம பொம்மைன்னு அந்த பொம்மைக்கு சண்டை போடுவாங்க. இந்த 2 குழந்தைங்க இருக்கிற வீட்டிலலாம் கவனித்து பாருங்கள். ஒரு குழந்தை தூக்குனது தான் இன்னொரு குழந்தை கேட்டு அடம் பிடிக்கும். இந்த மாதிரி குழந்தைங்களோடைய அந்த சைக்காலஜிக்கலி ரொம்ப விசித்திரமானதுன்னு சொல்கிறாங்க. இஸ் கவிதாமே பால்ஹட் அப்படின்னா குழந்தைங்களோட பிடிவாதத்தை அழகாக வர்ணனை செஞ்சுருக்காங்க. மண்கோ நம்ம மனசில் ஜூலேத்தாக. அது ஒரு 5 நிமிஷம் நினைக்கிற மாதிரி அந்த எண்ணங்கள்லாம் அலைப்பாயுதுன்னு சொல்லி அழகாக முடிச்சிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். இதுவுமே உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா சில இந்த நடுவில் அடம் பிடிக்கிறான் இல்லையா, அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு நீங்கள் மெயின் அர்த்தம் எழுதிக்கலாம். எழுதும்போது பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுங்க. மெயின் கண்டென்ட் தான் உங்ககிட்ட எதிர்பார்ப்பாங்க, மெயின் பேராகிராஃப் கிடையாது. ஸோ உங்களுக்கு கதையை சொல்கிற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணால் போதும். தேங்க்யூ.